ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் லக்ஷயா. நீங்கள் இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஒரு விலாகை பார்க்க போகிறோம். ஸோ சண்டே ஸ்பெஷல் லஞ்சு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கணுன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதியம் சாப்பாட்டுக்கு அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். சைட்லேயே வந்துட்டு இஞ்சி பூண்டு தோல் எல்லாமே உரிச்சு மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டு அதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு மிக்சியில் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த மிக்சியில் இருக்கிறதும் மூடியில் இருக்கிறதையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஆட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி சாப்பாட்டை உலையும் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ரசம் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், வர கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே சேர்த்து அதை நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரசத்துக்கு பொதுவாகவே அந்த இடுக்கி வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த இடுக்கி எல்லாமே துருப்பிடிச்சு போயிடுச்சு. ஸோ அதனால இடுக்கி இல்லாதனால நான் வந்துட்டு மிக்சிலே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை கொஞ்சம் பொடியாக நீங்கள் வந்துட்டு அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தோ நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மிக்சர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன் சைடில். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டு வந்துட்டு போட்டுருவேன். போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியை வந்துட்டு நல்லா புழிஞ்சி அதையுமே ஆட் பண்ணிடுவேன். தக்காளி புழிஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டே புளி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும். ரசத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்தளவு புளி எடுத்து ஊற வச்சிடணும். அந்த புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி லாஸ்ட்டாக நம்ம போட்டு இறக்கிக்கலாம். இது போட்டு கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நொர கட்டினானே வந்துட்டு கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் ரசம் செய்வேன். மற்றவங்க வந்துட்டு சில பேர்லாம் ரசப்பொடி போட்டு செய்வாங்க. இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக பருப்பு ரசம் அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி செய்கிறது இந்த மாதிரி ரசம் தான் செய்வேன். இந்த மாதிரி செஞ்சால் என்னோட பேபியும் கொஞ்சம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. ரசப்பொடி போட்டு செய்கிறதுமே என்னோட பேபி சாப்பிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி ரசம் வச்சு தான் சாப்பிடுவேன். ஸோ அவ்வளோதான், ரசமும் வச்சு முடிச்சாச்சு. ரசம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சிக்கனும் ஈரலும் எடுத்திருக்கோம். ஸோ சிக்கனை தனியாக வாஷ் பண்ண போகிறோம், ஈரலை தனியாக வாஷ் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன், ஈரல் ரெண்டுத்துக்குமே கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா வெறும் தண்ணியில் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீனாக ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தால் தான் அந்த ஒரு கவுச்சு ஸ்மெல்லு சொல்லுவாங்க இல்லையா, சிக்கன் ஈரலோட ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப இருக்காது. அதுவும் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணுவேன். சிக்கன், ஈரல் வாஷ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி தனியாக வச்சேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு சிக்கன் கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுட்டு ஈரல் தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே தேவையான அளவு பெரிய வெங்காயமும் தக்காளியும் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கிறேன். ஸோ 2 பக்கமும் 2 கடாய் வச்சுட்டு அதுக்கு தேவையான தாளிக்கிறது எல்லாமே போட்டதுக்கப்புறமா வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சைடுமே தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. சைடில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து இன்றைக்கி மத்தி மீனில் தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். எல்லாமே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியமாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மீனை வந்துட்டு அதில் போட்டு பெரட்டி கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜிலலாம் மேரினேட் பண்ணல, அப்படியே வெளியவே வச்சிட்டேன். ஸோ இது மேரினேட் பண்ணதுக்கப்புறமா ஈரல் வந்துட்டு பெருசு பெருசாக இருந்தது. ஸோ ஈரலை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துட்டேன். குட்டி குட்டியாக வெட்டினதுக்கப்புறமா சாப்பாடு வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையும் வடித்து விட்டாச்சு.
அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் சிக்கன் வந்துட்டு போட்டாச்சு. இன்னொரு இதில் இந்த வெட்டி வச்சுருக்க ஈரலையுமே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. ரெண்டுத்துக்குமே சிக்கனுக்கும் சரி ஈரலுக்கும் சரி ரெண்டுமே போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு வச்சாச்சு. இதில் எதுவுமே தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ அதுலேயே வந்து சுண்டி தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தவா வச்சு தோசை தவா சூடானதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சிருக்க இந்த மத்தி மீனை தோசை தவால போட்டாச்சு. தோசை தவால போட்டு அது மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுறணும். திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடு வெந்துருச்சுன்னா ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோதான் ரெடி ஆயிடும். ஸோ இதுக்கு சைட் பை சைட்லேயே வந்துட்டு நான் சிக்கனும் ஈரலையும் வந்துட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என்னோட ஹஸ்பண்ட்க்கு, பேபிக்கு, என்னோட மாமியாருக்கு சாப்பிட்றதுக்காக பிளேட்டில் சாப்பாடு, மத்தி மீன் ஃபிஷ் ஃப்ரை, ஈரல் தொக்கு, சிக்கன் குழம்பு எல்லாமே போட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நானுமே சாப்பிட்டேன். ஸோ நான் பண்ணதுலேயே வந்துட்டு இந்த ஈரல் தொக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈரல் தொக்கு எப்படி நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் குழம்புமே நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரையும் நல்லா இருந்துச்சு. கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஈரல் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் ஈரல் தொக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் மத்தி மீன் வந்துட்டு ரொம்பவே உடம்புக்குலாம் நல்லது. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா மத்தி மீன் கண்டிப்பாக சாப்பிடுங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. ரேட்டுமே கம்மியாக தான் இருக்கும். ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக மத்தி மீன் செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ அவ்வளோதான், சண்டே சமையல் முடிஞ்சாச்சு. எங்கள் வீட்டில் மேலே இருக்கவங்க வீட்டில் கல்யாணம். ஸோ மண்டே கல்யாணம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு நலுங்கு வச்சாங்க. ஸோ அதனால் கேசரி, வடை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரசம் வந்துட்டு டைஜஷனுக்காக குடிச்சிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக எனக்கு, என்னோடய பையனுக்கு, என் வீட்டுக்காருக்கு, என் மாமியாருக்கு 4 பேருக்குமே ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஸோ நான் வந்துட்டு கப்பு வாங்கியிருந்தேன். என்னோடய பையனுக்கும், என் வீட்டுக்காருக்கு, என் மாமியாருக்கு கோன் வாங்கியிருந்தேன். இருந்தாலுமே என் கப்பு இல்லாமல் அவங்க கோனையுமே நான் வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த சண்டே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போணுச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஷார்ட்ஸும் நான் நிறைய போடுறேன். ஸோ அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ எல்லாத்துக்குமே எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.